புஷ்பா பார்ட் 2 உடைய ரிவ்யூ. நேற்று தான் பார்த்தேன் படத்தை. 500 கோடி ரூபாய் பணத்தை செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்களாம். ராஷ்மிகா பந்தனாக்கு பல கோடிகள் கொடுத்துருக்குறாங்களாம். ஹீரோவுக்கு 300 கோடிகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய செலவு பண்ணி எடுத்த படம். ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்க்ரீனு ஃபுல்லாக அப்படியே நேரடியாக பார்க்குற மாதிரி ஒரு இது படம். பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும், அதே மாதிரி எண்டு பார்க்கணும். முதல்லையும் விடக்கூடாது, கடைசியிலையும் விடக்கூடாது. எப்பவுமே சரி, படம் பார்த்தா பிகினிங்லேருந்து பார்த்தா தான் படம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடைசியும் கிளைமேக்ஸும் பார்க்கணும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்கிறாரு அல்லு அர்ஜுன். ஹீரோ பேர் தான் புஷ்பா. எப்படின்னா அவர் ஸ்மக்லிங், இந்த செம்மர கடத்தல் வியாபாரம், பல கோடிகள் வந்து அதில் லாபம் வராது. ஆனால் அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு தான் செலவு பண்ணுறாரு. எல்லாருக்கும் பணத்தை அப்படியே வாரி அவர் சம்பாதிக்கிற சம்பாதனைலாம் இவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குவார். பல கோடிகள் எல்லாம் ஒரு சோஃபாக்குள்ளே நடுவில் அப்படியே உள்ளே வச்சுட்டு சோஃபாவாக அப்படியே அவங்க ப்ரெசன்டேஷன், அந்த சோஃபா ஃபுல்லாக பணம் இருக்கும் உள்ள அடியில். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி எல்லாம் அவங்கவுங்க வேலை நடக்கணும்னா அவங்கவுங்க வேலையை முடிச்சுக்குவாங்களே, அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இது. இந்த காவல்துறை அதிகாரி தான் பகத் ஃபாசில். பகத் ஃபாசில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. இந்த பகத் ஃபாசில் வந்து காவல்துறை அதிகாரி. இவர் புஷ்பா ஹீரோ வந்து ஸ்மகுலர். ஆனால் வந்து நல்லது செய்கிறார். அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் நல்ல நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுவார். அதனால் வந்து அவருடைய பேர் டெல்லி வரையும் போச்சுன்னு சொல்லுவாங்க. டெல்லின்னு சொன்னாவே அரசியல் இது பின்பலம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவர் பேரை கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதில் முதலமைச்சர் அவரு கிட்ட எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இவர் கூட புஷ்பா வந்து அவர் சித்தப்பான்னு கூட ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து முதலமைச்சர் கேரக்டர் இருக்கிறவருக்கு இவர் சித்தப்பான்றது அவரும் சித்தப்பான்னுவார். இவர் அந்த மாதிரி ஒரு சித்தப்பா கேரக்டர் கூடவே இருக்கிற கேரக்டர். அவரு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் எம்பி போல். முதலமைச்சர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃபு வந்து ஹீரோவோட ஒய்ஃபு சொல்லியிருப்பாங்க. சொன்னால் அந்த ஒய்ஃபு சொன்னாங்கன்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒய்ஃபு கேட்டாங்களே, அதனால் முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுக்கணும் வந்து நினைப்போம். இவரை வந்து முதலமைச்சர் வந்து பாராட்டுவார். புஷ்பா, நீ நினச்சன்னா காவல்துறையில் ஆளுங்களையே வந்து மொத்தத்தையும் வாங்கிடுறாரு. அவர் எல்லாரையுமே பணத்தால் வாங்கிடுற கேரக்டர் புஷ்பா கேரக்டர். அவர் நினச்சாருன்னா எல்லாத்தையும் செய்யக்கூடிய லெவலில் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், பயங்கரமான இது. ஆட்சியே மாற்றிடுவார். அந்த அளவுக்கு பணத்தால் அடிச்சிடுவார். பணம் பேசுதுன்னுவாங்களே, பாதாளம் வரையும் போகுதுன்னு சொல்லிட்டு அது இந்த படத்தில் அப்படியே காட்டியிருக்கு. பணம் எந்த அளவுக்கு பேசுதுன்னு. அது புத்திசாலித்தனம். ஒவ்வொருத்தருக்கும், கிரிமினலுக்கும் பயங்கர புத்திசாலித்தனம், அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அவனுக்கும் அவன் புத்திசாலித்தனம். ரெண்டு புத்திசாலித்தனத்துக்கும் நடுவில் தான் இந்த படம். யாருடைய புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கு? ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர். அது முதலமைச்சர் கேரக்டர் ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லிட்டு ஒய்ஃப் சொன்னாங்கட்டு, ஒய்ஃப் இதுவரையும் எதையுமே கேட்கல. முதலமைச்சர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்களே, அதை எடுத்துக்கலான்ட்டு இவர் நினைக்கிறார் ஹீரோ. மற்ற பேச்செல்லாம் பேசின முதலமைச்சர் என்ன புஷ்பா, உன் பேர் நல்லா ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற, டெல்லி வரையும் போகுது உன்னுடைய பேர், எல்லாம் புஷ்பான்றாங்க, எங்கள் பாட்டிக்கு கூட நீ தான் பணம் அனுப்புறியான்னு சொல்லிட்டு, அதனால் உனக்கு பிடிச்சிருக்கு.
முதலமைச்சருடைய பாட்டிக்கே இந்த புஷ்பா அனுப்புகிற பணம் போய் சேருதுன்ற மாதிரி. அப்போது முதலமைச்சருடைய பாட்டி புஷ்பா கொடுக்குற பணத்தில் தான் வாழறாங்கன்னா அப்போ முதலமைச்சர் எவ்வளோ எப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அப்படிப்பட்ட கேரக்டர். சரி, ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோட்டோகிராஃபர் ரெடியாக இருப்பார். அவர் வந்து முதலமைச்சர் வந்து புஷ்பாவோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விரும்பலை. எதுக்கு? அது ஸ்மக்லராக இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுத்தால் அது வந்து முதலமைச்சரோட சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் அது பப்ளிசிட்டி ஆடும். அப்போ நாட்டு மக்களில் இவருடைய இமேஜ் வந்து கெடுக்கும். அதனால் வந்து ஃபோட்டோ வேண்டாம். அது அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரு டக்குன்னு எடுத்துகிட்ருக்காரு. அது எடுத்தது கிளிக்குன்னு சத்தம் வரும். கிளிக்கு நமக்கெல்லாம் சத்தம் வரும், படம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சத்தம் வரும். அந்த கிளிக்குன்னு சத்தம் வந்த உடனே முதலமைச்சர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் கேட்பாரு, என்னப்பா கிளிக்குன்னு சத்தம் வந்துச்சு, ஃபோட்டோ எடுத்தியா? அவர் அப்படி எப்படி முழிச்சுன்னு இருப்பார். எனக்கு சத்தம் வந்துச்சே, கிளிக்குன்னு சத்தம் வந்துச்சே. சத்தம் வந்துச்சு இல்லை சித்தப்பா? அந்த பக்கத்தில் இருக்கிற சித்தப்பா சத்தம் வந்துச்சு இல்லை? எனக்கு சத்தம் வந்துச்சு கிளிக்குன்னு. அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ அவர் முடிச்சுக்கினே இருப்பார். புஷ்பாவும் பார்த்துக்கிட்டு இருப்பார், என்னடா இது இப்படி இப்படின்ட்டு. அப்போ இன்னொரு ஆள் வருவார். வந்த உடனே உனக்கு சத்தம் வந்துச்சா? சத்தம் வந்தது இந்த மாதிரி இவங்களுக்கு. அப்போ பிரிண்ட் போட்டு பார்த்தா தான் தெரியும், ஃபோட்டோ பிரிண்ட் போட்டால் பார்த்தா தான் தெரியும் அது எடுத்திருக்கானான்னு சொல்லிட்டேன்னு கேட்டால் முதலமைச்சர் சொல்லுவார், பிரிண்டெல்லாம் போடக்கூடாது. பிரிண்ட் போட்டால் அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் எடுத்திருப்பான் அன்ட்டு. அதோட முன்னாடி காலையில் நேரத்தில் அவங்க ஒய்ஃபு அது ஏதோ ஃபங்க்ஷனு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாராம் அந்த ஃபோட்டோகிராஃபர். அதுவும் இதில் தானே இருக்குன்னு கேட்டு, இதை வந்து நீ ஃபோட்டோ எடுத்திருப்ப, அந்த இது போனாலும் பரவாயில்ல, ஸ்பாயில் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்து அந்த ஃபுல்லாக அந்த ஃபிலிமை வந்து அப்படியே இழுத்துக்குவார். ஃபிலிமை எடுத்துட்டு, எவ்வளோ நஷ்டம் ஆச்சு பார்த்தியா, நீ ஒரு ஃபோட்டோ எடுத்ததுனால காலையில் எடுத்த ஃபோட்டோஸு ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸு எல்லாமே போயிடுச்சு, எதுவும் ஒரு ஃபோட்டோ இல்லாமல் போயிடுச்சு பாரு. அது வந்து புஷ்பாவுக்கு ரொம்ப அவமானம். எப்போ அவனோட ஃபோட்டோ எடுக்க கூட அது எதிர்க்கவே செஞ்சதுக்கு ரொம்ப அவமானம் ஆன உடனே மனசில் நினைப்பேன். ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த வெளியில் சித்தப்பா சொல்லுவார், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதப்பா அந்த முதலமைச்சர் பண்ணதுக்கு. ஏன்னா முதலமைச்சரும் இவரை சித்தப்பா கூட இருக்கிறோம், இவரும் சித்தப்பான்ட்டு ஹீரோ. அந்த சித்தப்பா வந்து சொல்லுவார், நீ தப்பாக எடுத்துக்காதப்பா. இல்லை, எங்கள் ஒய்ஃப் வந்து இது வரையும் எதையுமே கேட்டதில்லை, முதலமைச்சர் போய் பார்க்குறியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க, அவங்க அன்பாக கேட்டதுனால அவங்களுக்காக நான் வந்து செய்யணும்னு நினச்சேன். 24ஆம் தேதி ஒரு மாதம் அவர் சொல்லி அந்த டைம் வந்து நீ முதலமைச்சர் ஆகிடுவ, நீ முதலமைச்சர் ஆகிடு சித்தப்பான்னு. அந்த சித்தப்பா சொல்லுவார், என்னப்பா விளையாடுறியா, என்ன நீ முதலமைச்சர் ஆகிடுன்னு சொல்கிற, எவ்வளோ கோடிங்க செலவாகும் தெரியுமா, எவ்வளோ கோடிங்க செலவாகும் சொல்லுங்கன்னு. ஒரு 100 கோடி மேலே ஆகும்ன்ற மாதிரி சொல்லுவார். 100 கோடி, நான் 1000 கோடி கொடுக்குறேன் நான், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும். இந்த 25ஆம் தேதி ஒரு டைம், ஒரு டேட், ஒரு மாதம், அந்த எத்தனாவது மாதம்ன்றது அதை சொல்லி அன்றைக்கி 24ஆம் தேதி நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும். என் மனைவி கிட்ட நான் சொல்லிவிடுவேன், முதலமைச்சர் நான் எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வராருன்னு சொல்லிவிடுவேன். அதற்கு தகுந்த மாதிரி காயை வந்து நகர்த்துவாங்க. இந்த சித்தப்பா கேரக்டர் இருக்கிறவரு முதலமைச்சரை போய் பார்ப்பாரு, பார்த்துட்டு அவருடைய ஆசையை சொல்லுவார், இது மாதிரி முதலமைச்சர் ஆகணும்ன்ட்டு. நீ எல்லாம் முதலமைச்சருக்கு லாய்க்கு இல்லைப்பா நான் சொல்லுவார், முதலமைச்சருக்கு நீ ஆகிறதுக்கெல்லாம் நீ லாய்க்கு இல்லை பட்டு. அவ்வளோக்கும் கூடவே 30 வருஷமாக அரசியலில் இருக்கிறவர் அந்த சித்தப்பா. அவரை வந்து இவருக்கு வந்து
யாரை நெக்ஸ்ட் பண்ணணும் முதலமைச்சர்ன்றது அவங்கள தான் பண்ணணுன்ற லெவலில் அந்த கேரக்டர் முதலமைச்சர். ஆனால் இவர் புஷ்பா வந்து இவரை தான் பண்ணணும்னு நினைக்கிறாருல்ல, அந்த சித்தப்பான்ற கேரக்டரை முதலமைச்சர் ஆக்கிடணுன்ட்டு. அதுக்கு 1000 கோடி பணத்தை எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் செஞ்சாங்க. எது இருந்தாலும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அப்போது அந்த செம்மர கடத்தல் அதில் அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவல் ஆளிங்களில் வந்து இந்த செம்மர கடத்தல் இதை வந்து தடுத்து நிறுத்தணும், பிடிக்கணுன்ற ஒரு லெவலில் எல்லாம் ஈடுபடுவாங்க. அப்படி சில பேர் எல்லாரையுமே பகத் ஃபாசில் போலீஸுக்கு அதிகாரியாக இருப்பார்ல, காவல் அதிகாரி, அவர் என்ன பண்ணுவார், பிளான் பண்ணி பிடிச்சிட்டு கொண்டு வந்து எல்லாரையும் ஜெயிலில் உள்ள காவல் நிலையத்தில் இருக்கிற ஜெயிலில் உள்ள அடைச்சிடுவாங்க. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஜெயில் மாதிரி இருக்குமே, அந்த இதில் வந்து அடைச்சிது. அந்த அதில் ஒரு ஆளுக்கு மேரேஜ் பொண்ணு எல்லாம் பந்தல் போட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். ஆனால் இவனை கொண்டு போய் உள்ளே போட்டதுனால அந்த கல்யாண மாப்பிள்ளைய இந்த புஷ்பா தான் போய் அவங்க எல்லாரையும் வெளியில் விடுன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் சொல்லுவார். காவல் நிலையத்தில் சொன்னால் அங்கே இருக்கிற அதிகாரிங்க, இன்ஸ்பெக்டர், அவங்க மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க விடுறதுக்கு முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. என் வேலைக்கு உழை வச்சிடாத புஷ்பா, நீ கேட்டது நான் வந்து எதையுமே மறுக்கிறது கிடையாது. ஆனால் வந்து இப்போ இவங்களை நான் வெளியில் விட்டேன்னா என் வேலையே போயிடும். மற்ற காவல் அங்கே நிலையத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கூட கஷ்டம்ன்ற மாதிரி தான் பேசுவோம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சம்பளம், ஆனால் மாதத்துக்கு 10,000 சொல்லுவார். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சம்பளம் சொல்லுவாங்க. எத்தனை மாதமும் எவ்வளோ வருஷம் உனக்கு அந்த பீரியட் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி உனக்கு உன்னுடைய சம்பளம் மொத்தம் பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், அப்புறமா அந்த பிஎஃப் அது இதுன்னு சொல்லி கொடுப்பாங்களே, அந்த பணத்தையும் சேர்த்து நீங்களாம் போய் என்ஜாய் பண்ணுங்க. இங்கே இருந்தால் தான் வேலை போயிடுன்றீங்களே, வேலை போயிடும் போது நான் பணத்தை கொடுத்துறேன், நீங்கள் நிம்மதியாக ஜாலியாக போய் வீட்டில் போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு அவ்வளோ மூட்டை பணம் வச்சுருப்பாரு. ஸ்மக்லிங்கில் பயங்கரமாக பல கோடிகளை சம்பாதிச்சு எல்லாம் பணம் தான் அந்த ஹீரோ. அதாலேயே எல்லாத்தையுமே வேலையை முடிச்சிடுவார். ஆனால் எல்லாரும் நல்லது தான் செய்வார், எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் நல்லது தான் செய்வார், யாருக்கும் ஒரு தீங்கு செஞ்சதில்லை. அப்படி கொடுத்துங்கும்போது வாங்குறவங்களுக்கு இவரை வந்து கடவுளாக தெரிவாங்க. எங்கேயும் பாருங்க, பணத்தை அள்ளி கொடுக்குறவங்க மேலே வாங்குறவங்களுக்கு அது தனி இடம் கொடுத்துருப்பாங்க, மரியாதையும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா அது அத்தியாவசியமானதுன்றதுனால, அத்தியாவசியமான ஒரு இது கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கடவுளாட்டம் தெரிவாங்க. அது ஹீரோ வந்து எல்லாரும் இந்த போலீஸ்காரங்கள்லாம் லைனாக நிற்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க எவ்வளோ சம்பளம் எவ்வளோ எல்லாம் மொத்தத்தையும் எல்லாருக்கும் நல்ல பேக்கில் எல்லாத்தையும் போட்டு எல்லாரையும் கொடுத்து அனுப்பிடும். காவல் நிலையமே காலியாக இருக்கும். அப்போ எல்லாரும் அந்த இவங்கெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க, ஏன்னா அவங்க கூட்டிகிட்டு போயிட்டான்ற மாதிரி. அப்போ கல்யாண மாப்பிள்ளை வந்து நேரத்துக்கு போய் எங்கள் கல்யாணத்துக்கு அங்கே போய் இருப்போம். அந்த கல்யாண பொண்ணு வந்து ஹீரோவோடைய அண்ணன் பொண்ணு. ஆனால் இவங்களோட அவ்வளோ கனெக்ஷன் கிடையாது. அண்ணனுக்கும் இந்த தம்பிக்கும் உறவு முறை சிக்கலாக இருக்கும். 2 பேரும் அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க, தூரமாக வைப்பாங்க. ஆனாலும் இவன் வந்து நல்லது செஞ்சுட்டு இருப்போம். அப்போ பகத் ஃபாசில் அந்த காவல் அதிகாரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது கூட ஒரே ஒரு ஆள் இருப்பார். அவர் வந்து இவர் எல்லாரையும் கூடுவாங்க, எங்கே எல்லாரையும் உள்ளே போட்டோமே, ஆளுங்க எங்கே காணுமே சொல்லிட்டு, எந்த போலீஸ்காரங்களும் காணும், ஒன்றுமே காணும்ன்ட்டு. அப்போது எல்லாரையுமே புஷ்பா வந்து தன்வசப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துட்டு பகத் ஃபாசில் ரொம்ப ஒரு சத்தம் போடுவார். அப்போ கூட இருக்கிற ஆள் சொல்லுவார், சார் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா நம்ம பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்.
சொன்னால் 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா நீ கூட ஒரு மூட்டையை பணம் எடுத்துக்கின்னு நீ போயிருப்ப. அங்கே ஒரு ஆள் வருவான், வந்தோடனே வந்தவன் பார்த்து பரவாயில்லப்பா நீயாவது இங்கே இருக்கிறியேன்னு சொல்லுவாங்க இவங்க. ஆனால் நான் வந்து ராஜினாமா கொடுத்துட்டு நானும் ஒரு மூட்டையை வாங்கிக்கினேன் பணத்தை, அதனால நான் ராஜினாமா பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சார். அவன் மூட்டை எடுத்துன்னு போயிடுவான். அப்போ கூட இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் பகத் ஃபாசிலுக்கு அந்த காவல் துறையை சேர்ந்தவரே இருப்பார். அவர்கிட்ட அவர் வந்து இன்னும் 10 நிமிஷம் முன்னாடி நான் வந்திருந்தா நான் வந்து நம்ம பிடிச்சிருக்கலாம் சார்னா, நீயும் அதே ஒரு மூட்டையை எடுத்துன்னு போயிட்டு இருப்பேன், அப்போ நான் ஒண்டி தான் இங்கே இருந்திருப்பேன் அது சொல்லு பகத் ஃபாசில். பகத் ஃபாசில் வந்து எல்லா காவல் நேரங்கள் எல்லாரும் பணத்தை வாங்கின்னு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. பகத் ஃபாசில் பணம் வந்து வாங்க மாட்டார், லஞ்சம் வாங்காமல் இதை வந்து பிடிக்கிற ஒரு காவல் அதிகாரின்னு வச்சுக்கணும். ஆனால் கூட ஒரு ஆள் இருக்கிறது தானே, அந்த ஆள் பகத் ஃபாசில் எதுவாக இருந்தால் அந்த ஆளையும் கேட்டுக்கிட்டே தான் சில காரியங்களெல்லாம் இது செய்வார். ஒவ்வொருத்துக்கும் கூட ஒரு ஆளுகிட்ட கேட்குற பழக்கம் மாமூல ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கு. அவங்களா சொல்கிறத விட அவங்க அபிப்பிராயம் என்ன, அந்த அபிப்பிராயத்தையே அவங்க கிட்ட கேட்டு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அதிகாரிகிட்டையும் பேசுவார் எப்போ பார்த்தாலும். கூடவே அந்த ஒரு அதிகாரி தான் இருப்பார் பகத் ஃபாசிலுக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது செம்மர கடத்தல் விஷயம், இவன் வந்து கூட ஒரு பொம்பளை, ஒரு ரவுடி பொம்பளை இருக்கும் பகத் ஃபாசில் கிட்ட தூண்டி விடுறதுக்கு. அந்த ரவுடி பொம்பளை சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தாண்ட ஆண்டியன்ற மாதிரி பகத் ஃபாசிலுக்கு ஏற்கனவே கொஞ்சம் இது, அதை வந்து இந்த பொம்பளை வந்து தூண்டி செய்ய வைக்கும். அவனை வந்து எப்படி பழி வாங்கணுன்ற லெவலில் ஹீரோவை வந்து புஷ்பாவை வந்து ரொம்ப இது பண்ணுறதுக்கு அந்த பொம்பளை செய்கிற வேலை. பகத் ஃபாசில தூண்டி விட்டு எல்லாத்தையுமே இது பண்ணும். அப்படி இருக்கும்போது சரின்னு சித்தப்பா கிட்ட அவங்ககிட்ட சொல்லி, சித்தப்பாவும் அந்த அந்த இதை விட அரசியல்வாதி ஒருத்தர் இருப்பார், எம்பி. அந்த எம்பியோடைய பையன் இந்த பொண்ணை வந்து அண்ணன் பொண்ணை வந்து கடத்திக்கிட்டு போய் ஒரு தடவை அவன் வந்து கொஞ்சம் அவமானப்படுத்தப்பட்டான். அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த 3வது பாலினம் மாதிரி இருப்பாங்க சில பேர், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணி ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி அவமானப்படுத்தப்பட்டு போனதுனால அந்த இது வந்து இந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை வந்து தூக்கின்னு போன இது வந்து அவனுடைய அப்பா தான் வந்து எம்பி ஜனார்தனன் பேர். அவங்ககிட்ட வந்து இந்த முதலமைச்சர் போய் அவர்கிட்ட பேசி, அப்போ இவன் வந்து இன்டர்வியூ கொடுப்பார் புஷ்பா. என் பொண்ணுன்னு சொல்லுவார். அண்ணன் பொண்ணா இருந்தாலும், ஏன்னா அவங்க அண்ணியே வந்து இழுது புலம்பி என் பொண்ணு இது மாதிரி. இந்த பொண்ணு வந்து இவங்களுக்குள்ள குடும்ப சண்டை இருந்து ஒத்துமையாக சேரலைன்னாலும் ஏன்னா ரொம்ப அவமானப்படுத்துவார் அண்ணங்காரன் ரொம்ப அவமானப்படுத்துவார். அப்படி 2 பேருக்கும் குடும்பப்பாக இருந்திருக்கு. குடும்பப்பாக இருந்தாலும் சித்தப்பான்னு சொல்லி இருக்கிற அந்த பொண்ணு அந்த ஒரு பாச இணைப்பு இந்த இருக்கிறதுனால அவன் என்னை சித்தப்பான்னு சொல்லி ரொம்ப இது இருக்கும். அதனால அந்த பொண்ணுக்காக நான் பண்ணணும், அந்த பொண்ணை நான் காப்பாற்றணும் வந்துட்டு இன்டர்வியூ கொடுப்பாரு. அந்த பொண்ணு மேலே ஒரு சின்ன கீரலை விழுந்தா கூட அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக அது எல்லாம் டிவிலையும் ஒளிபரப்பாயிடும். அதை பார்த்து அவன் ஜனார்தன அந்த எம்பிக்கு இது. அப்போ அந்த முதலமைச்சர்கிட்ட சொல்லுவார், இவன் ஒரு தயார் பண்ண சித்தப்பா முதலமைச்சர் இல்லை அவர்கிட்ட, இது மாதிரி நீ அந்த பொண்ணை கடத்தின்னு போனவன் வேறு யாரும் இல்லைப்பா, என் பையன்தான். அவனுக்கு ஒரு கூட்டாளிங்க இருக்கும். அப்போ அங்கேருந்து ஃபோனு பண்ணி 2000 கோடி நீ கொடுத்தா அந்த பொண்ணை விட்டுடுவேன்னு சொல்லிட்டு இவனுக்கு இது 2000 கோடி தானே நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய இது சோஃபா செட்டு அதாவது பணம் எல்லாம் உள்ளே வச்சுட்டு அப்படியே ஹெலிகாப்டரில் போய்
போடுவான். அப்படியே ஃபுல் பணம் அப்படியே கொட்டும் அப்படியே. அப்போ அந்த பொண்ணை விடலாம்ல, அப்போ கூட விட மாட்டான் அவன். விடாமல் இவன் இன்னும் புஷ்பாவை வந்து பழி வாங்கணுன்ற மாதிரி நடத்துக்கும் போது அப்போவே அவன் நினைப்பான், நீ பணத்துக்காக சொல்கிற மாதிரி இல்லை, பணமாக இருந்தால் உனக்கு 2000 கோடி நான் கொடுத்தாச்சு, கொட்டியாச்சு, அப்போ என் பொண்ணை விட வேண்டியது தானே சொன்னான். கையையும் காலையும் பின்னாடி கையை வச்சு கட்டிட்டு காலையும் கட்டிட்டு இவனை வந்து ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி, அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாத மாதிரி செஞ்சிடுவான். அதுக்கப்புறமா அந்த நல்லா அடிப்பாங்க வேற, அடித்து ரத்தம்லாம் அப்படியே இது கண்ணெல்லாம் இதாகி கையும் காலையும் கட்டிட்டு அடித்து இது பண்ணால் எப்படி இருப்பான். அப்போ இன்னொருத்தன் சொல்லுவான், நீ வந்து கையை காலை கட்டியிருந்தா கூட அவன் வந்து ஆக்ரோஷமானவன், அப்படியே எழுந்து அடிப்பான், திருப்பி அடிப்பான். அவ்வளோ ஹீரோக்கு அவ்வளோ பவர் ஜாஸ்தி. அந்த பொண்ணை வந்து வெளியில் தங்கச்சி வருவா, வந்து அந்த பொண்ணு அதான் சித்தப்பா தானே இவன் புஷ்பா, அப்போ அடிச்சு ரத்தம் கொட்டும் போது இப்படி பார்த்து அவளுடைய இதை வந்து தாவானியை கழுட்டுங்கடா, அப்போ அவனுக்கு கோபம் வரும் அவன்ட்டு. அப்படி இப்படிங்கும்போது தாவானியை கீழே இறக்கும்போது அப்போ இன்னும் இவனுக்கு பயங்கரமாக கோபம் வரும். அவ வந்து பாப்பா சித்தப்பானா அப்போ வேற அழுவா. இவனுக்கு வந்து கையும் பின்னாடி கட்டியிருக்காங்க, காலையும் கட்டியிருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியாமல் நிலமை. அப்புறமா எப்படியோ அந்த சித்தப்பான்னு அவ கத்த தாவணியை வந்து அவன் வந்து உருவான்ட்டு கொஞ்சம் இதாகி இவனுக்கு எமோஷனல் ஆகி அப்படி இருக்கிறவனே அப்படியே சண்டை போடுவான். காலை கட்டியிருந்தா கூட சண்டை போட்டு அந்த சண்டை ரொம்ப நல்ல பிரமாதமாக எடுத்திருக்காங்க. நல்லா அது தெலுங்கு படத்தில் தான் அந்த மாதிரி ரொம்ப மெனக்கட்டு எடுப்பாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க. அது தமிழ், இது ஃபுல்லாக தமிழில் தானே நமக்கு காட்டுறாங்க. அது நல்லா ஃபுல்லாக அந்த சண்டை இண்டெல்லாம் இது பண்ணி கடைசியில் வந்து அவங்க அப்பா வந்து பேசணும் அந்த பையனுங்க. அதுக்குள்ளே அவனுக்கு வந்து இவனுக்கு இருக்கிற இது ரோஷம், அந்த கோபம் எல்லாம், ஏன்னா அந்த பொண்ணை மானபங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை ஆகிப்போச்சு. அவன் கேட்ட 2000 கோடியும் கொட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பொண்ணை பேசாமல் அனுப்ப வேண்டியது தானே. கடைசியில் அவன் உயிரே போகிற மாதிரி அந்த இதை வச்சு சூலத்தை வச்சு அப்படியே தூக்கிடும். அதுக்கப்புறமா அவங்க அப்பா பேசணுன்றது எங்கேருந்து பேசுறது, அதுக்கு கதை முடிஞ்சு போச்சு. அது இன்னும் அவருக்கு இது அப்புறமா அது பூ வச்சு எல்லாம் பண்ணி இது பண்ணுவார். கூட இன்னொரு ஆள் வந்து அவனும் இது பண்ணதுனால அவனை சாவடிச்சதையும் காட்டுவான். 2 பேருக்கும் பூ வச்சு எல்லாம் பண்ணி முடிப்பாங்க. அந்த சித்தப்பா அப்படியே தான் இருப்பார். ஒரு தடவை கொஞ்சம் இந்த விஷயத்தில் புஷ்பா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா, நீ அவனை ஒன்றும் பண்ணாத, விட்டுன்னு அப்போ சொல்லுவான். இப்போ முதலமைச்சராக பண்ணவங்க கொஞ்சம் இதுவாக நல்லவனா பண்ணியிருக்கணும், சொல்கிற பேச்சு கேட்பான் தானே பண்ணான், இது மாதிரி இருக்கான்ற மாதிரி. ஆனாலும் என்னன்னா வேற ஆள் யாரும் கிடையாது, இவர் தானே. இருக்கிறதுலேயே யாரும் பெட்டர்னு தானே நினைப்பாங்க. இருக்கிற ஆளுங்கள ஒரு பதவி என்ன ஏற்கணும்னா யார் பெட்ரு தானே பார்ப்பாங்க. தெரிஞ்சவனாகவும் இருக்கணும், இவர் சொல்கிற மாதிரியே கேட்கணும். பகத் ஃபாசில் செம்மரக்கடத்தலைன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக இது பண்ணது. அந்த செம்மரங்கடத்தலை விஷயத்துலேயும் பல ஆச்சரியமான அந்த அவங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டி ஹீரோ வந்து எப்படி 1000 கோடியா இவ்வளோ எக்கச்சக்க கோடிங்களை வந்து சைனா கடத்திடணும். கடத்தும் போது ஆனால் நமக்கு என்ன காட்டுறாங்க, ராமேஸ்வரத்தில் போய் சேர்ந்துட்ட மாதிரி. ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கை 18 கிலோமீட்டர் தானே. அந்த செம்மர கடத்துல முதல்ல கடத்தும் போது செவப்பாக இருக்கும் இந்த செம்மர கடத்துலன்னு, அதை எப்படியும் கண்டுபிடிக்கணும், அதுன்னு இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அந்த காவல் அதிகாரி. கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா அது கடைசியில் உண்மையான செம்மர கடத்து இது கிடையாது, அதுக்கு வேல்யூவே கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ஆனால் பப்ளிக்கில் வந்து நான் பிடிச்சிட்டோம் செம்பரம் இதை வந்து நான் பிடிச்சாச்சு, அந்த அளவுக்கு அதை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு வண்டி மட்டும்
வரும் அவங்கிட்ட. அது வந்து அது மட்டும்தான், அது நல்லா ரப் பண்ணா அதுதான் செம்மரம் கடத்து. செம்மரம் அவன் கடத்த வேண்டிய இதெல்லாம் மாட்டு வண்டி மாதிரி வச்சு, மாட்டு வண்டியோடைய இதுக்கெல்லாம் செம்மரத்தை அந்த வச்சு அப்படியே கடத்திடுவான். செம்மரம் மாதிரி இருக்கிறது டூப்ளிகேட் ஆகிப்போச்சு, மாட்டு வண்டி மாதிரி இருக்கிறது செம்மரம். ஒரு வண்டியை பிடிச்சோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்த்தா அந்த வண்டி நல்லா தேய்ச்சி பார்த்தா செம்மரம். ஓஹோ, எல்லாமே மாடுங்கள்லாம் தனியாக அப்படி போகுது, என்னடா மாடுங்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா அதில் அந்த புஷ்பா வரும். வந்துட்டு அது மொத்தம் ஏற்றியாச்சு, மொத்தம் போயாச்சு, நல்லா ஏமாந்தியான்ற மாதிரி ஆக்ஷனு. ஹீரோவுக்கு புஷ்பாவுக்கும் இந்த பகத் ஃபாசிலுக்கும் 2 பேர் காவல் அதிகாரி, 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற கதை அது. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து 2 பேரும் புத்திசாலிங்க, அதி புத்திசாலிங்க. எப்படி அந்த இது செய்யறதுக்கு 2 பேரும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காமெடியும் இருக்கு. நடுவில் சாங்ஸும் நல்லா எடுத்திருக்காங்க, கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாங்க. பெரிய குரூப்பு, அது இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. செம்பர கடத்துல வந்து போகும்போது ராமேஸ்வரம், நேராக ராமேஸ்வரம் சூப்பராக இருக்குது. அந்த அப்படியே கடலில் எல்லாம் போட்டுங்க எல்லாம் இருக்கிறது. அதை எப்படி இவனை தப்பிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவன் போனோம் பார்க்குறான், அவனை எப்படியும் மடக்கிட்டு பிடிச்சி எல்லாம் பண்ணோன்னா இவனும் பகத்வாசிலும் பயங்கரமான கில்லாடி, பயங்கரமான அதிபுத்திசாலித்தனத்தை காட்டி அத்தையும் எல்லாம் பண்ணிட்டு அதுக்குள்ளே இவங்களுடைய இது அப்படியே அந்த 18 கிலோமீட்டர் தானே ராமேஸ்வரம் போகிற இது, அந்த பார்டரை வந்து தாண்டிடுவோம். பார்டரை தாண்டதுக்கு அப்புறமா இந்த பகத் ஃபாசில் அவங்களுடைய ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 4 போட்டில் பின்னாடியே போவாங்க. இவங்க போகிறத அவங்க அதுக்குள்ளே அவங்க பார்டரை தாண்டிட்டாங்க, இவனால முடியல. இப்போ போ தாண்டணும். இங்கே கூட இருக்கிற ஆள் சொல்லுவார், சார் இங்கே அது பார்டர், இது நம்ம வச்சிருக்கிற போட்டு வந்து பார்டரை தாண்டக்கூடாது, அவங்க வச்சிருக்கிறது பர்மிஷன் வாங்கினது, அந்த பர்மிஷன் வாங்கின போட்டில் அவங்க போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம போட்டுக்கு பர்மிஷன் கிடையாது, இது உள்ளே போனால் அங்கே பார்டரில் இருக்கிறவங்க நம்மளை வந்து சுட்டு வீழ்த்திடுவாங்க. அது பெரிய பெரிய இதில் ஷிப்பில் 2 பக்கம் இந்த பக்கம் அந்த பார்டரில், அந்த பார்டரையும் காட்டுறான், இலங்கை பார்டரு. அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பேர் இருப்பாங்க, அவங்க ஷூட் பண்ணுறது ஒன்று பகத் ஃபாசில் நல்லா நடிச்சிருக்கிறாரு. அப்படி நல்லா நடித்த பகத் ஃபாசிலை வந்து சில மாதங்கள் முன்னாடி அவருக்கு நோய், அது தீராத நோய், வினோதமான நோயின்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. வினோதமான நோய் என்னன்னு அப்புறமா அவர் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாராம், ரெஸ்ட் எடுக்க மாட்டாராம், எப்பவுமே துருன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். கடைசியில் அப்படியெல்லாம் வீடியோங்க போட்டு வினோதமான நோய் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா பகத் ஃபாசில் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறாரு பாருங்க. நல்ல கேரக்டரு. அவர் உடம்பு கூட கச்சிதமாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கிறவங்க அப்படி தான், உடம்பும் ரொம்ப ஊழசாத போடாது, நல்லா தான் இருப்பாங்க. நல்லா நடிச்சிருக்காரு. வேறு டைலாக்ஸ் எல்லாம் நல்லா வாயில் நல்லா சொல்கிறாரு. சூப்பராக. பகத் ஃபாசில் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். நல்ல பெரிய பேனர்லலாம் நிறைய படத்தில் நடிச்சுருக்காரு. டொக்கு 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 டொக்குன்னு சத்தம் இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டை இடிச்சு நாசம் பண்ணுறாங்க, நாச வேலைக்காரங்க, என்னத்த பண்ணுறது. இது பகத் ஃபாசில் வந்து சரி வேறு வழி இல்லை, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்டரில் இருக்கிறவங்க ஷூட் பண்ணுறாங்களே, சரி திரும்ப வேண்டியது தான் சொல்லிட்டு திரும்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா அங்கே முதல்ல போகும்போது அப்படி பார்த்தா ஹெலிகாப்டரில் அங்கே வந்து புஷ்பா இருப்பான். என்னடா இது, புஷ்பா அங்கேயும் இருக்கிறான், இந்த பக்கம் நம்ம இது பக்கம் அந்த பக்கமும் இருக்கான், என்னடா இவன்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இவன் புஷ்பா திரும்பி அங்கே ஹெலிகாப்டர்லேருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுற மாதிரி. இவர் வந்து பகத் ஃபாசில் அங்கே போனதுக்கப்புறமா செம்மரம் வந்து பப்ளிக்கில் வந்து உண்மையான செம்மரம்ன்ற மாதிரி பப்ளிக் ஆயிடுச்சு இல்லை. ஆனால் இதெல்லாம்
அவர் வச்சிருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட்டு செம்மரம். அப்போ அந்த இன்னொரு காவல் அதிகாரியும் கூடவே இருப்பார்ல, இவருக்கு கூடவே அவர் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார் பகத் ஃபாசிலுக்கு. செம்மரம் ஃபுல்லாக இங்கிருந்து அது வரையும் மொத்தம் இருக்கும். இது நடுவில் நிற்பாங்க. நின்றுட்டு இப்போ இனிமேல் என்னடா பண்ணுறது, எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் அவங்க கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க கொடுத்தாச்சு. அந்த பணம் எல்லாம் வந்துடுச்சுன்னா அவன் ஆட்டம் அந்த ஊரையே அவன் வந்து மடக்கி போட்டுடுவான். எல்லாமே புஷ்பாவுடைய இதுன்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இடத்துல இவனால் தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. செம்மர கடத்தல் செம்மரம் வேற டூப்ளிகேட்டு செம்மரம். இவன் எப்படி அதை வந்து பப்ளிக்கு இது வந்து டூப்ளிகேட்டுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ஒரிஜினலில் நாங்கள் பிடிச்சிட்டு போதில் பப்ளிசிட்டி பண்ணி விட்டானே. அதனால் அவன் சொல்லுவான், இது வந்து நம்ம எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவான். எரிச்சிடலாம்னா சரி ஐயா, சரி சார் பண்ணுவான். சரி சார்ன்னு சொன்னால் எரிச்சிட்டு அந்த இதெல்லாம் ஊற்றிடுவான். பெட்ரோலெல்லாம் எரிக்கிறதுக்கு கிருஷ்ணாயிலெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி சொல்லுவான். இந்த சார் கிருஷ்ணாயெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கு, அவ்வளோ செம்மரம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கே சார். சரி எரிச்சிடலாமான்னு வத்தி பெட்டி கொடு சார். நம்ம இங்கேயே இருந்து நம்ம போட்டோம்னா நம்ம எரிஞ்சிடுவோம் சார். நம்ம வெளியில் போயிடலாம் சார், நம்ம 2 பேரும் ஓடிடலாம் சார், ஓடிட்டு வெளியில இருந்து போடலாம் சார். ஏய் பைத்தியக்காரா, நீ வந்து வெளியில இருந்து போட்டா நம்ம வேணும்னு செஞ்சோம் சொல்லுவாங்க. நம்ம இங்க உள்ளேயே தான் இருக்கணும். அது எரியும் போது நம்ம உள்ளே எரிச்சிட்டு உள்ளேயே தான் இருக்கணும். அப்போ கூட இருக்கிறவங்க சொல்லுவான், ஐயோ சார் என்னங்க சார், என்னை விட்டுடுங்க சார், நான் போயிடுறேன் சார், வேணாம் சார். ஏய் உன்னை நான் விட மாட்டேன், நீ என் கூடவே இருந்தேன், கையை இப்படி பிடிச்சிக்கிட்டேன் விட மாட்டாரு. ஐயோ ரொம்ப கஷ்டப்படும். எரியும் இந்த பக்கம் அப்படியே நல்லா எரிஞ்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து பிடிச்சிட்டு இருந்தா இவர் அப்படியே தப்பிச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இவர் மட்டும் கத்திக்கிட்டு பகத் ஃபாசில் எரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அப்படியே மாத்தான் எரிஞ்சு அதோட பகத் ஃபாசில் எரிஞ்சு சாம்பலான மாதிரி தான் அவர் போயிட்ட மாதிரி. அங்கே ஹீரோ வந்து 24ஆம் தேதி முதலமைச்சர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருவாருன்னு சொன்னார்ல, மனைவியோட ஆசையை பூர்த்தி பண்ணுற மாதிரி. அதே மாதிரி முதலமைச்சர் கேரக்டர் அந்த சித்தப்பா வந்து இந்த உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு போனோம், புஷ்பா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனோம், இன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ராம் அதுதான், போயிட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேரக்டர் அவர் சொல்லுவார். அதே மாதிரி அங்கே வருவாங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வைஃப் விரும்பினால அவர் சொல்லுவார் முதலமைச்சர், அம்மா நீ ஃபோட்டோ எடுத்துக்கணும் முதலமைச்சரோட சொல்லிட்டு நீ சொன்னதுனால தான் நான் வந்து உன்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக நான் வந்தேன், உங்கள் வீட்டில் தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ ஃபுல்லாக பெரிய குரூப் ஃபோட்டோ எல்லாரும் நிற்பாங்க. இவங்க அந்த ஹீரோ புஷ்பாவுடைய வைஃபும் புஷ்பாவும் முதலமைச்சரும் இவங்களை சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. எல்லாம் குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்குவாங்க. எல்லாம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு பொண்டாட்டி நல்லது சொன்னாங்கன்னா பொண்டாட்டி பேச்சு நல்லதெல்லாம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடித்தான்.